மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு நாளாவது நீங்க பார்த்துருக்கீங்களா கோவையில்? ஒரு நாளாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல. அதிமுக ஆட்சி குடும்ப ஆட்சி என கூறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார். அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளர் கொடுக்கணும். அதில் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த வாக்காளர் பட்டியலில் அவர்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும். விடுவிக்கிறதுல ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும் களத்தில் மக்கள் நல பணிகள் செய்யறதுல கொஞ்சம் இழுபறி நிலை நீடிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்தார். இனி ஜிஎஸ்டி இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் ஜிஎஸ்டி பிடிச்சிப்பாங்க, 18% பிடிப்பாங்க. அதை இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல. நான் 2 நாளைக்கு முந்தைய ட்விட்டர்லாம் கொடுத்துருக்கிறேன். உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறேன். இன்னும் அதுக்கு முறையாக பதில் வரல. குடும்பாட்சி இருக்கு, உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு நாளாவது நீங்க பார்த்துருக்கீங்களா கோவையில்? ஒரு நாளாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல. இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.